சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி ஆலய திருவிழாவில் பங்கேற்றவர்கள் ஒரே நேரத்தில் வீடு திரும்புவதால் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு எமது செய்தியாளர் பாலாஜி இணைகிறார். பாலாஜி, பெசன்ட் நகரிலிருந்து எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் மக்கள் அதிகமாக செல்றாங்க, எங்கெங்கெல்லாம் போக்குவரத்து நெரிசல் சரி செய்யக்கூடிய அளவிலும் சரி செய்ய முடியாத அளவிலும் இருக்கு? வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதாவின் 52வது ஆண்டு திருவிழா சற்று முன்பாக சென்னை பெசன்ட் நகரிலும் கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை இந்த விழாவானது நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் கொடியேற்றத்துக்கான இன்று காலை முதலே சென்னை மற்றும் புறநகர் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் இந்த பெசன்ட் நகர் பேராலயத்திற்கு வருகை தந்தனர். குறிப்பாக காலை முதலே பெசன்ட் நகர் சுற்றி இருக்கக்கூடிய முக்கிய சாலைகள் போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் அதனை சரி செய்யவும் காலை முதலே போக்குவரத்து காவலர்கள் மற்றும் காவலர்களும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். சுமார் 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் அந்த பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்த சூழ்நிலையில் மாலை அந்த கொடியேற்ற நிகழ்வுக்கு பிறகாக தற்பொழுது பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு ஒரே நேரத்தில் பெசன்ட் நகரிலிருந்து செல்வதால் பெசன்ட் நகர் மற்றும் அதை சுற்றியுள்ள சாலைகள் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் தற்போது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக பெசன்ட் நகரிலிருந்து வரக்கூடிய சாலைகளை பொறுத்தவரையில் மகாத்மா காந்தி சாலை, அதே போல பெசன்ட் நகர் நிலச்சாலை, அதே போல எல்பி ரோடு, அடையார் எல்பி ரோடு, அதே போல சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை, டிஜிஎஸ் சாலை என பெசன்ட் நகர் மற்றும் அடையாறு, திருவான்மையூர் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய முழு சாலைகளுமே கடுமையான போக்குவரத்து நெரிசல் தற்போது முடங்கியுள்ளது. இந்த போக்குவரத்தை சரி செய்யும் பணியிலுமே தற்போது காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். போக்குவரத்து சரி செய்ய மேலும் ஒரு சில மணி நேரங்கள் ஆகும். அதன் பிறகாகவே போக்குவரத்து முழுமையான சீராகும் என்றும் போக்குவரத்து காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.